கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். என்னடா சண்டே வந்து 2 வீடியோ வந்து போட்டிருக்கா அப்படின்னு நினச்சி ஷாக் ஆகாதீங்க. ஏன்னா நான் ஒர்க் போயிட்டுருக்கனால வந்துட்டு சாட்டர்டே சண்டே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட்டு ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த சீரிஸோட டோட்டல் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த சீரிஸோட கடைசி எபிசோட். ஸோ கடைசி எபிசோட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ஸில் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி நிறுத்தி, டே என்னடா உனக்கு பிரச்சனை, ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சுன்னு சொல்கிறல்ல, சும்மா ஏன்டா அதுக்கெலாம் மூஞ்ச காட்டுறேன் என்கிட்ட அப்படின்னொன்னே, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மூஞ்ச காட்டுறேன், நான் மூஞ்ச காட்டுறேன், நான் பேசாமல் போய்டுவோம் மேலே சம்மக்கானில் இருக்கேன் அப்படின்னொன்னே, சரி வா நீ நானும் கப்புள்ஸ் இன்னும் ஒரு டேட்டு கூட போகல, நாளைக்கு வா நீ நானும் ஒரு டேட்டுக்கு போகலான்னு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஆனோன்னு வந்துட்டு ஹீரோயின் வந்து ஜப்பானில் இருக்க ஒரு பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருப்பான். கூட்டிகிட்டு வந்து வேணுங்கிற ஃபுட் ஐட்டம்லாம் வாங்கிட்டு ஃபோனை அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோன்னே ஹீரோ என்னடி அடிக்கடி ஃபோனை பார்த்துட்டு, இல்லை டேட்டிங் போனால் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டேட்டிங் வெப்சைட்டில் போட்டிருந்தான். ஸோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன்டா, இன்றைக்கி பாரு நம்ம கூட இருக்க எல்லா சண்டையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டிங் வெப்சைட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பண்ணிக்கிட்டு இருப்பா. 2 பேரும் ஒன்றா வந்து போட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது கையெல்லாம் வச்சா நம்ம ஹீரோ நோ ரியாக்ஷன் ஃபவுண்டடுங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் ஹவுஸ்க்கு வந்து போவாங்க. ஸோ அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா கப்புள்ஸ் கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு ஆசை வந்து நம்ம ஹீரோவை அப்படி ஆசையாக முட்டினோன்னே ஹீரோ பார்த்துட்டு மறப்பானா, அவள் அமைதியானோன்னே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே செல்லாமல் முட்டினோன்னே அவ்வளோதான், 2 பேத்துக்கு மறுபடியும் லவ் ரொமான்டிக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஹீரோயின் அப்படியே 32 பல்லையும் ஆணு காட்டிக்கிட்டு பல்ல காட்டிகிட்டு இருப்பான். ஹீரோவை அப்படியே கையோட கை கோத்துக்கிட்டு மறுபடியும் இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா திடீர்னு பார்த்தா மறுபடியும் கருகிற வாசம் எங்கே அடிச்சுட்டு இருக்கோம். எங்கடான்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அந்த க்ரஷ்ன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அதே தீம் பார்க் வந்திருப்பானா. பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கெலாம் செம்ம காண்டாயிடுது. அதுக்கப்புறம் என்ன 4 பேர் ஒன்றா தான் உட்காந்து இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்து சும்மாவே இருக்க மாட்டான். நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வம்பிழுத்துட்டே இருப்பான். ஹீரோயின் ஐஸ்கிரீம் வந்து ஊட்ட வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டான். அப்படியே வெறப்பாக உட்காந்துட்டு இருந்தோன்னே ஹீரோயின் வந்து அமைதியாக அந்த ஐஸ்கிரீமை கீழே வச்சுருவா. இதை பார்த்துட்டு இருந்தால் அந்த பொண்ணுக்கே பாவமாக இருக்கும். சரி விட்டுடி, அவன் ஏதோ அப்செட்டாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்ட் டாப்பிக்கெல்லாம் மெயின் டாபிக் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெதக்கான்னு முடிச்சுட்டு இருந்தோன்னே ஃபஸ்ட்டு ஹீரோ காண்டாகி தண்ணி எடுத்து பொளிச்சுன்னு மூஞ்சில் ஊற்றிட்டு, உன்னால் மூடிட்டு இருக்க முடியாதா, அது எனக்கு தெரியும், உன் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வா சுருதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவானாம். இதை பார்த்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு அப்போல்லாம் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த பக்கம் கையை பிடிக்க, டே அது ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா விட்றா அவள் கையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றும் புரியல. இப்போ வந்து இவனுங்க 2 பேரும் எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது புரியாமல் சரி இவனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருந்தோன்னே வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலர் கோஸ்டர்னு நினைக்கிறேன் கைஸ், இது என்னன்னு தெரில, ஆனால் இப்படி வட்டமாக இருக்குது, இதுக்குள்ளே உட்காந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் அம்மா இருந்துட்டு வந்து வர சொல்கிறாங்க, ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவோட ஃபேக்ட்ரி இருக்குது, ஸோ அதை வந்து ஒருத்தர் பார்த்துக்கணும், சைனாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதை நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்றாங்க. நானும் வர முடியாதுன்னு சொல்கிறேன், ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க. நானும் சரி இக்னோர்லாம் பண்ணுனா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பார்த்தா நான் எவ்வளோ தான் இக்னோர் பண்ணாலும் நீ என்னை விட்டுட்டு போகவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவான், சரி ஃபைனலாக வந்து ஒரு கிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் கிஸ் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுவோம். இவன் இறங்கி போன கொஞ்ச நேரத்துலேயே இருந்துட்டு செகண்ட் ஹீரோ வந்து உட்காந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு நான் தானே பிரச்சனையாக இருக்கேன், பேசாமல் நான் வேணால் சைனா போயிட்டு ஹீரோ வேணால் உன் கூடயே வச்சிட்றதா, உனக்கு சந்தோஷமாக இருக்குமா, நீ ஹாப்பியாக இருப்பியான்னு சொன்னோன்னே ஹீரோயின் அதுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டான். ஸோ 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் மூஞ்சாக தான் பார்த்துக்கிறானுங்களே தவிர 2 பேருமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஹீரோ வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்டு அப்படியே பாவமாக பார்த்துட்டு அப்படியே தேம்பி கண்ணை கசங்கிட்டு இருப்பா. இவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புள்ள, ஹீரோ வேற போகிறேன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஃபோன் கால் அட்டனே பண்ண மாட்டாங்க. அம்மா எத்தனை தடவை ஃபோன் அடித்தாலும் ஃபோன் வரும், அதை அப்படியே விட்டுருவானே தவிர அட்டனே பண்ண மாட்டான். இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்துட்டுருப்பா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸ்கூல் முடிய போது காலேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து இந்த பியூட்டிஷியன், இந்த குழந்தைங்களுக்குலாம் பியூட்டிஷியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஸோ அதனால் நான் பியூட்டிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஸ்கூல் முடித்தோடனே காலேஜுக்கு பதிலாக நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிடுறா, ஃபீஸ் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கட்டிடுறா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா
டான்ஸ் கிளப் லீடர் இருப்பாள், அவனுக்கும் ஒரு பையனுக்கும் தான் இப்போ ஓகே அடிச்சிடலாம். அந்த பையன் வந்து இவகிட்ட கேட்குறான், இந்த மாதிரி நீ டோக்கியோ போறியாமே அப்படியா ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்படின்னோடனே, ஆமாம் நானும் வரலான்னு தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் உன் அளவுக்குலாம் நான் படிக்க மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இவன் ஆள் இவனை விட்டு போகுதுன்னு அவன் வந்து பாவமாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அங்கே மயங்கி விழுந்துடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். என்னாச்சுன்னு 2 பேரும் ஓடி வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப ஃபீவராக இருக்கும். அந்த லீடர் இருந்துட்டு ஏன்டி ஸ்கூலுக்கு வந்து அதான் உனக்கு உடம்பு சரியில்லை, சரி வா நான் வேணா உன்னை வீட்டில் விடுறேன்னு சொன்னோன்னே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுவான். வா நான் வேணா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா ஒன்று தேவரன்னு சொன்னேன், ஏ வாடி யாரீவ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முதுகுல தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் கேட்பா, அதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல அப்புறம் எதுக்குடா வந்த அப்படின்னா, எல்லாம் என் தலைவிதி வா அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டோன்னா அவங்க அக்கா இருந்துட்டு, எப்பட்றா எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தேன், இவ வேற பயங்கர வெயிட்டாக இருப்பாளே அப்படின்னோடனே, அக்கா வெயிட்டு கொஞ்சம் தான்க்கா, வெயிட்டாக தான் இருக்கிறான் என்ன கொஞ்சோண்டு வெயிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி நம்ம ஹீரோ பேசலான்னு வரும்போது மறுபடியும் ஹீரோவோட அம்மா ஃபோன் பண்ணிடுவாங்களே. இந்த தடவை உனக்குலாம் செம்ம காண்டா எடுத்து ஃபோனை அட்டன் பண்ணிம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை, வரேன்னு சொல்ல போகிறேன் இல்லைனா வரமாட்டேன்னு சொல்ல போகிறேன், அதுக்கு எதுக்கு சும்மா நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேயா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காண்டாகி அவங்க அம்மாவை திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவா. இதை பார்த்த ஹீரோயின் இருந்துட்டு, சரி நீ வந்து சைனா போக தான் போறியா கன்ஃபார்ம் அப்படின்னோடனே, ஆமாம் ஒன்று நான் போகணும் இல்லைனா அவன் போகணும், அவன் போகிற மாதிரி இல்லை நான் தான் போயாகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. இதை நினச்சிக்கிட்டே வந்து ஸ்கூலில் வந்து உட்காந்துட்டு இருப்பாள். ஸோ வந்து இவ கிளாஸ் ரூமில் இருக்க ஜன்னல் வழியாக பார்த்தா தான் நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம் நல்லாவே தெரியுமே. அந்த பக்கம் ஹீரோ என்ன பண்ணான்னு பார்த்தா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல, ஹீரோயினை விட்டுட்டு போகும் மனசு கஷ்டமாக இருக்குது, என்னடா இது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி மாட்டிகிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த டைமில் செகண்ட் ஹீரோயினை பார்க்க வருவான். வரியா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாரு எங்கள் அம்மாவுக்கு யாராவது ஒருத்திங்க வரணும், ஒன்று நான் இல்லைனா அவன் வரணும், என்னை கேட்டால் இருந்துட்டு பேசாமல் நான் போகலான்ட்டு இருக்கேன், அம்மா அவன் தான் வரணும்னு சொல்கிறாங்க, பரவாயில்ல நான் போகணுன்னா நீங்கள் 2 பேராவது சந்தோஷமாக இருப்பீங்க, ஸோ அதனால் நான் போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு, இங்கே பாரு என்னோட சுயநலத்துக்காக வந்து உன்னை வந்து இங்கே இருந்தெல்லாம் அனுப்ப முடியாது, இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது தான், பட் ஏதாவது ஒரு வழி இருக்கும், நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம், ஸோ அது வரைக்கும் தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருந்து தொடங்க, எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிய போகிறதுனால வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போயிருப்பாங்க. ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, எப்படியா இருந்தாலும் அவன் போக தான் போகிறான், ஏன் இந்த ட்ரிப்பை வந்து ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக நீ மாற்றி ஒரு ஹாப்பியான ஒரு ட்ரிப்பாக மாற்றி அவனை நீ வழி அனுப்பி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவளோட 2 கேர்ள் பெஸ்டிஸையும் இவளுக்கு அட்வைஸ் பண்ணோன்னே இவளுக்கும் சரி ஓகே எப்படியா இருந்தாலும் அவன் சைனா போக தான் போகிறான், அவனுக்காக நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி போயிட்டு இருந்தா அங்கே பார்த்தா அண்ணன் தம்பி இங்கே 2 பேரும் ஒன்றா ஏதோ டீப்பாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. சரி இவனுங்களாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவள் தனியாக ஓரமாக நின்னோன்னே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வந்து அவளை மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஹோட்டல் ரூம் போனதுக்கப்புறம் இவ ஓகே நம்ம ஹீரோவை எப்படியாவது வந்து சந்தோஷப்படுத்திடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்து பேசுகிறான், என்ன ஓகே தானே நீ அப்படின்னு, நான்லாம் ஓகே தான், எப்படியா இருந்தாலும் அவன் சைனா போகிறான், இந்த ட்ரிப்பை வந்து நான் ஒரு மெமரபுளாக ட்ரிப்பாக மாற்றி அவனை நான் சைனா வந்து வழி அனுப்பி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ட்ரிப்புனாவே எல்லாம் வந்து வெளியெல்லாம் போய் சுற்றி பார்ப்பாங்களே, டோக்கியோவில் சைனா டவுன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குலாம் போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி முடித்து எல்லாம் வந்துடுறாங்க. ஹோட்டல் ரூம் வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் அவள் ரூம்லேருந்து தூங்கிட்டு இருப்பா, தூக்கமே வராது. சரி பேசாமல் நம்ம ஹீரோவையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ பார்க்க வந்தால் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு உடனே வந்து டார்லிங் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் பேசலாம்னு ஆரம்பிக்கும் போது இந்த சிவப்பூஜையில் கரடி போடுற மாதிரி எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேர் பேசலாங்கும் போது எவனாவது குறுக்க வந்துடலாம், மறுபடியும் எவனோ வரான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு வா நம்ம அந்த பக்கம் டெரஸ் பக்கம் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு ஓடி வந்துடுவாங்க. அங்கே வந்து பார்த்தா ஈஃபில் டாரை வந்து டூப்ளிகேட் காப்பி பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. ஆஹா வா பாரிஸ் போய் தான் ஈஃபில் டாரை பார்க்க முடியல, இங்கேருந்தே பார்க்கலாம் 2 பேருன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் வந்துட்டு மாறி நீ ஒன்றும் வருத்தப்படாத பாத்திரமா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே க்ளோஸாக நின்று கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாங்கும் போது திடீர்னு அந்த ஈஃபில் டார் வந்து ஆஃப் ஆகிடுமா. இதை பார்த்துட்டு வாடா போங்கடா, ஒரு ரொமான்டிக் ஃபீல் கூட எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வரக்கூடாது போலவே அப்படின்ட்டு, சரி பரவாயில்ல என்ன லைட் ஆஃப் பண்ணா என்ன, நம்ம 2 பேர் கையை கொத்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 கையை பிடிச்சி கசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேரையும் விடுறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே 2 பேரும் மாறி கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு விடு பார்த்துக்கலாம் எது வந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கண்ணாலே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் முடிச்சுட்டு 2 பேர் ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயின் ரூமில் உட்காந்து அழுதுட்டுருப்பா. இப்போ எப்படின்னா பண்ணுறது, நம்ம இவன் வேற போகிறாங்கிறானே, இப்போ என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் அழதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருப்பான். அந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ஐயோ எங்கள் மம்மி எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டுருப்பான். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு, செகண்ட் ஹீரோ இருந்துட்டு நம்ம ஹீரோ
என்னை பார்க்க வந்து எங்கள் அம்மா 2 பேர் முதல்ல ஒருத்தர் தானே கூப்பிட்டு இருந்தாங்க, ஆனால் நானும் வர மாட்டேங்கிறேன் அவனும் போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுனால 2 பேரும் சட்டை சாத்திக்கிட்டு வாங்கடா கிளம்பி சைனாக்குன்னு சொல்லி இப்போ எங்கள் 2 பேர் அதனால் எங்கள் அம்மா 2 பேரையும் சாத்திட்டு கிளம்பி வாங்கடான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் நெய்பர்ஸ் தானே. ஸோ வந்துட்டு ஹீரோயின் வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி சைனா போயிட்டு வர ஆண்டி, டாட்டா ஆண்டி, பை பை ஆண்டின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு 2 பேரும் கிளம்பும் போது ஹீரோயினோட அக்கா வந்து பார்க்குறாங்க. சரி என்ன தான் இருந்தாலும் உன் கிளாஸ்மேட் இல்லை, போய் வழியாக அனுப்பி வச்சுட்டு வாடி ஏர்போர்ட் வரைக்கும் அப்படின்னோடனே ஹீரோயின் பார்த்துட்டு நான் ஏன் போகணும், அதுதான் அவனுக்கு 2 பேரும் போகிறேன்ட்டானுங்களே, இவ்வளோ தூரம் போகிற தெரிஞ்சவனுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக தெரியாத, நான்லாம் போக மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிடுவா. ரூமுக்கு போயிட்டு ஹீரோ வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்டை ஒரு ஸ்டார் காணா போயிருக்குல்ல, அந்த ஸ்டார் எங்கேயாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஸ்டார் வந்து நம்ம ஹீரோயின் கையில் கிடச்சிரும். கிடைச்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆனந்தமாயிடும். ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா வந்து ஸ்னோ மவுண்டெயின் போயிருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஸ்னோ மவுண்டெயின் போனது அந்த ஸ்டார் ஆக்சுவலி ஸ்னோ ஃப்ளிக்ஸ்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இன்சிடெண்ட்லாம் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ரீகால் ஆனோன்னு சரி ஏன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிடக்கூடாது, சரி என்ன தான் நடக்குதோ ட்ரை பண்ணிடலாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தது தான். ஹீரோ எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு தெரு ஓடிந்துட்டு கடைசியில் பார்த்தா ஒரு தெருவில் 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பானுங்க. நில்லுங்கடா 2 பேர் நில்லுங்கடா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இருப்பான். ஆனால் இவனுங்க 2 பேர்த்துக்கும் அவள் பேசுறதெல்லாம் கேட்காது. இவனுங்க 2 பேர் இருந்துட்டு சரிடா எப்படியா இருந்தாலும் போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, வா போகலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஹீரோயின் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டுருப்பா. இவன் இங்கே என்ன பண்ணுறா, இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னோடனே நீ இல்லைனா சத்தியமாக என்னால் இருக்க முடியாதா, தயவு செஞ்சு போகாதடா, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், ஆனால் ஒன்றும் முடியல என்னால், அதனால் நான் சொல்லிடுறேன் இங்கே இருக்கிறேன், சைனா போகாத அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து கடைசியில் சொன்னோன்னே இதை பார்த்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு சரி சந்தோஷம், அவ்வளோதான் வரமாட்டான், நம்ம தான் போகணும் போல சைனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிடா 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, இந்தாம்மா என் கோட்டை ஞாபகமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை மட்டும் தூக்கி போட்டுட்டு ஒரு தடவை மழை பெய்யும் போது நம்ம ஹீரோயின் கோட்டு கேட்டவன் கோட்டு கொடுத்துருக்க மாட்டல, அதனால தான் இப்போ அந்த கோட்டை கொடுத்துட்டு அவன் கார் எடுத்துகிட்டு வந்து போயிடுவான். இதை பார்த்த உடனே இருந்துட்டு என்ன இவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசுவாங்க. பாரு அம்மா என்ன தான் கூப்பிட்டாங்க, ஸோ வந்து நான் தான் போகணும், என்னோட சுயநலத்துக்காக அவனை வந்து நான் சைனா அனுப்ப முடியாது, பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்காக நீ எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து 2 பேரும் ஏர்போர்ட் கிளம்புறாங்க. போய் பார்த்தா செகண்ட் ஹீரோ வந்து போர்டு ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஒன்றும் போவேன்னா நானே போய்க்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னோடனே என்னடா வந்து ஹீரோயிசம் காட்டுறேன்னு சொல்லி அடிக்கலான்னு வரும்போது ஹீரோயிசம் காட்டல உண்மையை தான் சொல்கிறேன், நீ என்ன வேணால் ட்ரை பண்ணிக்கோ, ஆனால் கண்டிப்பாக வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினை பார்த்துட்டு சரி இந்தா நீ வந்து கோட்டை அன்றைக்கி நான் கேட்டு கொடுக்குறேன்னு இன்றைக்கி கொடுத்தல அந்த கோட்டை நீயே வச்சுக்கோ, எனக்கு வந்து உன் கோட்டெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையும் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஃபைனலாக இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோ தான் வந்து சைனா கிளம்பி போவோம். இந்த இன்சிடென்ட் நடந்து 2 இயர்ஸ் கழித்து கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சலூனில் வந்து ஒரு பியூட்டிஷியனாக மாறிடும், நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விமனாக தான் இருக்கா. ஸோ அதே மாதிரி பெஸ்டீஸாக இருக்கட்டும், அந்த கிளாஸ் லீடராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க கெரியரில் வந்து நல்லா ஃபோக்கஸாக ஒரு பக்கம் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு என்ன ஃபீலிங்கா, இதை குடிச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு அப்புறம் 2 வருஷம் ஆகிடுச்சு, உனக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே என்னடா சர்ப்ரைஸ்ன்னொன்னே உன்னை பார்க்க ஒருத்தர் வர்றான்னு சொல்லியிருக்காங்க, யாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பேரை சொல்லிட்டு ஃபூக்கோ அதான் மாமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டா, வெல்கம் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். என்ன வெல்கம் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஏண்டா நான் உன் பிரதர் இங்கே இருக்கேன்டா அப்படின்னோடனே இந்தாடா உனக்கு ஒரு உமா தரேன் அப்படின்னு சொல்லி உமா கொடுக்கலான்னு வரும்போது எனக்குலாம் தராத போட அப்படின்னு சரி இரு நான் யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு உமா கொடுக்க போனால் அவளுக்கு நீ தரக்கூடாதுறான்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது, நான் அவளுக்கு உமா கொடுத்தே அவன் லாங் டைம் ஆயிடுச்சுல்ல, ஒரு கிஸ்ஸு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் என் முன்னாடிலாம் நீ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கெலாம் கிஸ் அடிக்கக்கூடாது, இர்றான்னு சொல்லி பிடிச்சி நிறுத்திட்டே இருப்பான். ஸோ இதோடய வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் என்னால் முடியல, எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாரியம்மன் கோயில் பண்டிகை போட்டுட்டு நான் ரெக்கார்ட் பண்ணும் போதெல்லாம் பாட்டை போட்டு சாகடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ புது சீரீஸை வந்து இன்னொரு 4 or 5 டேஸ்க்குள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்குள்ளே டச்சிலே இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கு போயிட்டு வந்து தான் வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் தான் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். அதுக்கு நடுவில் என் கோயில் பண்டிகை ஃபெஸ்டிவலையும் இப்படி தான் பார்த்தீங்களா. ஸோ இது எண்டிங் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைப். டாடா பை, see you later. நாளைக்கு இல்லை புதுசாக சீரீஸோடு பார்க்கலாம்.